பிக் பாஸ் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட், வீக்கெண்ட் எபிசோட். இங்க பாத்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாரு. இந்த குறும்படத்துல பாத்தீங்கன்னா வினோத் வந்து அவர் சொந்த முடிவுகள் தான் பணம் வைத்தாரு. அதோட மற்ற கண்டஸ்டன்ட் யாருமே வந்து அவங்களோட மனசை பிரெயின் வாஷ் பண்ணி பணம் எடுக்க வைக்கல அப்படிங்கிறத இந்த கான்செப்டா இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமாக அந்த குறும்படம் போட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த குறும்படம் தேவையில்லாத ஒரு ஆணி. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன்ல பல வாரங்கள் பல விதமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் குறும்படம் போடாம இந்த சீசனே முடிய போகுது. இதுக்கப்புறம் குறும்படம் போட்டா என்ன, போடலாம் என்ன, இந்த விஷயத்துக்கு நீங்க குறும்படம் போட்டு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை இதான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வெளியே சந்தேகப்பட்டோம். ஒருவேளை காரணவத்து வந்து அரோரா தான் மனசை மாத்தி இந்த பணம் எடுக்க வச்சாங்களா, அரோரா தான் வந்து இந்த பணத்தை எடுக்க போற சொல்லி காரணவத்துக்கு டெம்ப்ட் ஏற்றி இந்த பணத்தை எடுக்க வச்சாரா அப்படிங்கிற நமக்கே இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எபிசோடு பார்க்கும்போது அரோரா வினோத் பேசிக்கிற விஷயங்களா பார்க்கும்போது ஆனால் வெளியே வந்து இந்த பணத்தை நான் சொந்த முடிவுகளை எடுத்தேன், யாரும் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணல, நமக்கே வந்து இந்த டவுட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. உள்ள இருக்க மற்ற கண்டஸ்டன்டான ரம்யா, வியானா, வாட்டர்மெலன், பிரவீன் இவங்களுக்குலாம் இந்த டவுட்டுங்கிறது இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன்னா அவங்க வெளியே எதுவும் ஷோ பார்க்கல, உள்ள அந்த ஷோக்குள்ள இருக்காங்க பட்சத்துல அவங்களுக்கு யாரு என்ன பேசியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம கானம் பணத்தை எடுக்கும் போதெல்லாம் வந்து அரோரெல்லாம் சிரிச்சிருப்பாங்க. அந்த சிரிப்பு பேர் என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனா வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள இருக்க ரம்யா, வியானா, வாட்டர் சந்தேகப்பட்டது ஒரு நியாயமான விஷயம் தான். இதுக்கெல்லாம் ஒரு குறும்படம் போட்டு அவங்கள வந்து கிழிக்கணுங்கிறது விஜய் சேதுபதிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இல்ல பிரவீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு, இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே ஃபேக்கா இருக்காங்க, ஃபேக்கா இருந்தா தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட விஜய் சேதுபதிக்கு என்ன காண்டோ தெரியல, இதை வச்சு ரொம்ப வந்து பிரவீனை வருவன்னு வச்சிருப்பாரு. ஸோ பிரவீன் உள்ள வரும்போது ஒரு வன்மத்தோட தான் வெளியே உள்ள வந்தாரு. எல்லாரையும் போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருப்பாரு. விஜய் சேதுபதி நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை முன்வைங்க அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருப்பாரு. அப்படிங்கும் போது பிரவீன் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு செலிப்ரேஷன் வீக்ல தான் உள்ள வந்திருக்காரு. ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்டா பிரவீன் பாத்தீங்கன்னா அவருடைய கருத்தை தான் முன் வச்சிருப்பாரு. இதை வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாத விஜய் சேதுபதி எதுக்கு பிரவீனை போட்டு இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும், இதனால விஜய் சேதுபதி பர்சனலா ஹர்ட் ஆனாரோ அப்படிங்கிறது தெரியல நம்மளுக்கு. ஒரு வழியா சாண்டா இவகிட்ட வெளியே போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது சாண்டாவை இப்பயாவது வெளியே அனுப்பிச்சிங்கடா, அவங்கள வந்து பின்னாலையும் கூட்டு வந்து உங்களுக்கு கப்பையும் கொடுத்து டைட்டிலையும் கொடுத்து மாலா மரியாதையோடு தான் வெளியே அனுப்புங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கல. ஒரு வழியா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நேற்று வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அரோருக்கு பயங்கரமா கிளாப்லாம் வந்தது. இந்த கிளாப்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்குலாம் வந்து காசு கொடுத்து வந்தாங்களா இல்ல உண்மையான ஆடியன்ஸானு தெரியல. ஒரு உள்ள சேனலே முடிவு பண்ணி அரோருக்கு டைட்டில் கொடுத்தாலும் ஆட்சேபடுத்திக்கல. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா காணா பணத்தை எடுத்து வெளியே வந்தது சரியான முடிவு தான். ஏன்னா நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் சேனல் இவங்க தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆளை முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அவங்க தான் கொடுப்பாங்க. கூட திவ்யா ஜெயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சேனல் முடிவு பண்ணிச்சுன்னா அரோரா ஜெயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கிராண்ட் ஃபினாலேக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க கமெண்ட்ல சொல்லுங்க.